Hi, this is Santosh. Welcome to English Abaca. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 12 இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய த இன்டர்வியூ சாப்டரோடைய பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த லெசனை ஒரு மூவி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சம்மரியுமே அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நம்ம சேனல்லையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு வேண்டிய எல்லா இங்கிலீஷ் சாப்டர்ஸுமே நம்ம சேனலில் லைன் பை லைன் அண்ட் சம்மரியுமே அவைலபிளாக இருக்குது. ஈவன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் லைவ் வீடியோ போட்டு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கிளாரிஃபை நம்ம பண்ணுறோம். அண்ட் அடிஷ்னலி நம்ம டெலகிராம் குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டருடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெலகிராம் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் 10 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க ரொம்ப பேசாமல் பார்ட் 2 வீடியோவை போயிடலாம். I am a professor who writes novels on Sunday. Umberto Eco. இது ஒரு இட்டாலியன் நேம், அதனால தான் அப்படி இருக்குது. உம்பர்டோ ஏக்கோ தான் அவருடைய நேம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் இன்டர்வியூஸை பார்த்துருப்பாங்க. அதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒருத்தரும் இன்டர்வியூன்றது ரொம்ப மோசமானது அப்படின்றது அவங்களுடைய ஒப்பீனியனை கொடுத்துட்டே வருவாங்க. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கரெக்டான பர்சன் இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா அது ரொம்பவே ஹைலி ரிசோர்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா முகுந்த் பத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்து ஜேர்னலிஸ்ட் அவர் நம்ம உம்பர்டோ எக்கோவை கொஸ்டின் கேட்குறாரு. இந்த இன்டர்வியூவில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே நமக்கு கான்வர்சேஷன்ஸாக நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த இன்டர்வியூ நமக்கு நாலேஜபிளாக இருந்ததான்றதை பார்ட் 2 முடியும் போது உங்களுக்கே தெரியும் ஏதாவது புது ஐடியா கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. The following is an extract from an interview of Umberto Eco. The interviewer is Mukund Padmanabhan from The Hindu. Umberto Eco, a professor at the University of Bologna in Italy. The Bologna pronunciation அப்படிதான் வரும். Had already acquired a formidable reputation as a scholar for his ideas on semiotics, the study of science, literary interpretation and medieval aesthetics before the turn to writing fiction. Acquired, obtained or achieved, formidable, strong, impressive அப்படின்னு எழுதிக்கோங்க. Scholar, highly educated or having great knowledge about something. Semiotics, study of sign and their meanings. Literary, related to literature. Interpretation, explanation. Medieval, about medieval age of history. Aesthetics, aspect of looking pleasant and of good artistic choice. Turn to, because. Fiction, literature or story or novel that are not based on reality. உம்பர்டோ ஏக்கோ பார்த்தீங்கன்னா பொலோனின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்குது. உம்பர்டோ ஏக்கோ இந்த செமியாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பிஹெச்டியே பண்ணியிருக்காரு. இந்த செமியாட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். நீங்கள் இன்ஃபர்னோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டேவன்சி கோட் அந்த 2 படத்தில் ஏதாவது ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை இன்டர்பிரிட்டேஷன், அதாவது அதோடைய மீனிங்கை கண்டுபிடிச்சி அப்படியே ஸ்டோரிஸ் அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். அதாவது ஒரு சிம்பிள் நம்ம இப்போ தான் லாங்குவேஜஸ் அதெல்லாம் நம்ம பேசுகிறோம் எழுதியிருக்கோம் அதெல்லாம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சிம்பிள் மூலியமாக நிறைய விஷயத்தை கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் செமியாட்டிக்ஸ். இந்த உம்பர்டோ ஏக்கோ பார்த்திங்கன்னா அதில் தான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸராகவும் இருக்கார் இட்டாலியில். எஸ்பெஷலி அந்த செமியாட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா மிடிவல் ஹிஸ்ட்ரிஸு அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ், போர்ட்ரேட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அழகாக இவர் அழகாக டீகோட் பண்ணுவார். அதாவது இந்த மிடிவல் ஏஜ்னா பார்த்தீங்கன்னா பீரியட் பிட்வீன் 500 AD to 1500 AD அப்படின்னு சொல்கிறாங்க. அகாடமிக் டெக்ஸ்ட், எஸ்ஸேஸ், சில்ட்ரன் புக்ஸ், newspaper articles, his written output is staggeringly large and wide-ranging. Academic text, writing or literature taught in educational institute, staggeringly, surprisingly, wide-ranging, large variety. உம்பர்டோ ஏக்கோ பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக் டெக்ஸ்ட் எழுதுறாரு, ஃபிக்ஷன் எழுதுறாரு, எஸ்ஏஸ் எழுதுறாரு, சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எழுதுறாரு, நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எழுதுறாரு. எப்படா ஒரு மனுஷன் இவ்வளோ விஷயம் எழுத முடியும் அப்படின்னு நமக்கே தோணுது இல்லையா? ஸோ இவ்வளோ விஷயத்தை எழுதுறவர் தான் இந்த உம்பர்டோ ஏக்கோ. அதனால தான் நம்ம முகுந்த் பத்மநாபன், அதாவது ஹிந்துவோடைய நியூஸ் பேப்பர் எடிட்டர், அவரை இன்டர்வியூ எடுக்க போயிருக்காரு. இன் 1980 he acquired the equivalent of intellectual superstardom
with the publication of The Name of the Rose, which sold more than 10 million copies. Equivalent almost. Intellectual, a person who enjoys careful thinking and studying wise. Superstardom, very famous and respectable. நம்ம உம்பர்டோ ஏக்கோ வந்து பார்த்தீங்கன்னா 1980 ஒரு நாவல் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த புக்கோடைய பேர் என்னென்னா த நேம் ஆஃப் த ரோஸ். கிட்டத்தட்ட 10 மில்லியன் காப்பீஸ் விற்றுருக்கான். அவ்வளோ ஃபேமஸான ஒரு நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி இவ்வளோ காப்பீஸ் விற்றுருக்குன்னா அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டராக தான் இருப்பார். முகுந்த், த இங்கிலீஷ் நாவலிஸ்ட் அண்ட் அகாடமிக் டேவிட் லோட்ஜ் ஒன்ஸ் ரிமார்க், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஒன் மேன் கேன் டூ ஆல் த திங்ஸ் ஹீ எக்கோ டஸ். முகுந்த் பத்மநாபன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு அகாடமிக் நாவலிஸ்ட், இங்கிலீஷ் நாவலிஸ்ட் டேவிட் லாட்ஜ்ன்றவர் வந்து சொல்லியிருக்காராம், ஒருத்தவன் எப்படிப்பா இவ்வளோ விஷயங்கள் செய்கிறான் அப்படின்றது என்னால் நம்பவே முடியல. பட் எக்கோ, அதான் உம்பர்டோ எக்கோ, இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவரை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார் போல. அந்த விஷயத்த சொல்லி அப்படியே இவர் இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார்? முகுந்த் பத்மநாபன். இந்த ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் போகும். இந்த இன்டர்வியூ, அதாவது ஆக்சுவல் இன்டர்வியூ அப்படியே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அகாடமிக்ஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். இப்போ அதுக்கு உம்பர்டோ எக்கோ சொல்கிறாரு, மேபி I give the impression of doing many things, but in the end, I am convinced I am always doing the same thing. Give the impression, give a hint, make people to believe, or in the end, finally, convinced, became certain. இப்படி கொஷின் கேட்டவுடனே உம்பர்டோ என்ன சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் அப்படிலாம் நினைக்கலாம், பட் நான் அப்படிலாம் எதுவும் செய்யலை. என்னால் என்ன முடியுமோ அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் மறுபடியும் செய்கிறேன். உங்களுக்கு தான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உம்பர்டோ எக்கோ சொல்கிறாரு. உடனே முகுந்த் பத்மநாபனுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க சொல்கிறீங்க, என்னது அது மாதிரி நீங்கள் மறுபடியும் ஒரே விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷினாக கேட்ட உடனே உம்பர்டோ எக்கோ அதுக்கு சொல்கிறாரு, now that is more difficult to explain. I have some philosophical interest and I pursue them through my academic work. And my novels, even my books for children, are about non-violence and peace. You see, the same bunch of ethical philosophical interest. Pursue அப்படின்றத வந்து continue to ethical moral. And then I have a secret. Do you know what will happen if you eliminate the empty space from the universe? Eliminate the empty space in all the atoms. The universe will become as big as my fist. Eliminate, remove completely. Universe, world. Similarly, we have a lot of empty space in our lives. I call them interstices. Say you are coming over to my place. You are in an elevator and while you are coming up, I'm waiting for you. Interstices underline பண்ணி small gapனு எழுதிக்கோங்க. Elevator, lift அப்படின்றது நமக்கு தெரியும். Next, this is an interstices, an empty space. I work in an empty space while waiting for your elevator to come up from the first to third floor. I have already written an article. ஸோ இப்போ வந்து நம்ம உம்பர்டோ எக்கோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரே விஷயத்த தான் செய்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா, அவருக்கு ஃபிலாசாபிக்கல் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒன்று தான். அவர் அகாடமிக்ஸாக இருக்கட்டும், நாவல்ஸாக இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ் புக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வயலன்ஸ் அண்ட் பீஸை பற்றி தான் சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் ஒரு பீப்புளுக்கு ஒரு எப்படி புரியுமோ அதை மாதிரி சொல்கிறேனே தவிர்த்து என்னுடைய ஃபிலாசபிக்கல் இன்ட்ரெஸ்ட், எத்திக்கல் ஐடியாஸ் இதை தான் நான் எல்லாத்துலேயும் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உம்பர்டோ எக்கோ வந்து ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸை எடுத்துட்டா, அதுக்கப்புறம் ஆட்டமில் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸை எடுத்துட்டா, கிட்டத்தட்ட அந்த ஒரு கை சைஸ்க்கு வந்து அது வந்துருமா அந்த ஆட்டம், இந்த யூனிவர்ஸ். ஸோ தட் இந்த எம்டி ஸ்பேஸ்ன்றது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்டர்ஸ்டிசிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து ஏன் அப்படின்னா, அதை வந்து எம்டி ஸ்பேஸை அவர் வந்து ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணுவாராம். ஈவன் அதை எப்படி வந்து எக்ஸாம்பிள் பண்ணுறாருன்னா, எலிவேட்டரில், அதாவது லிஃப்ட்டில் வந்து முகுந்த் பத்மநாபன் இவர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் வந்தார் இல்லையா, அந்த டைம் இருக்குது இல்லையா, அந்த டைமில் வந்து இவர் ஒர்க் பண்ணுவாராம். அந்த டைமை வீணாக்க மாட்டார். அது 5 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, 2 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த எம்டி ஸ்பேஸை வந்து இவர் யூட்டிலைஸ் பண்ணுவாராம். ஸோ தட் இவர் வரக்கூடிய அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலே எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உம்பர்டோ எக்கோ சொல்கிறாரு முகுந்த் பத்மநாபன் கிட்ட. சொல்லிட்டு வர சிரிக்கிறாரு. முகுந்த் பத்மநாபன் சொல்கிறாரு, நாட் எவ்ரி ஒன் கேன் டூ தட். அஃப்கோர்ஸ் யுவர் நான் ஃபிக்ஷனல் ரைட்டிங், யுவர் ஸ்காலர்லி ஒர்க் ஹேஸ் சர்டன்லி பிளேஃபுல் அண்ட் பர்சனல் குவாலிட்டிஸ் அபவுட் இட். ஸ்காலர்லி, full of wisdom. Playful, light-hearted or joyous. It is a marked departure from a regular academic style, which is invariably dispersonalized and often dry and boring. Have you consciously adapted an informal approach,
Or is it something that just came naturally to you? Marked, clearly noticeable, departure, change, invariably, always, depersonalized, not attaching human feelings and emotions, dry, not interesting, consciously, intentionally, adapted, developed, approach, style. முகுந்த் பத்மநாபன் என்ன கேட்குறாருன்னா, உங்களுடைய ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக வந்து அகாடமிக்ஸ் ரைட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ஒரே விதமான பேட்டர்னாக இருக்கும், இந்த ரீடர் வந்து எங்கேஜிங்காகவே இருக்க மாட்டாங்க. பட் உங்களோடது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன்லாம் சர்டைன் பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லாமல் ரொம்ப வந்து நீங்கள் நினைக்கிற பேரியர்ஸ் எல்லாம் உடச்சி வேறு மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. நீங்கள் இன்டென்ஷனலாகவே இந்த மாதிரி வந்து வேணும்னே இந்த மாதிரி பிளான் பண்ணி எழுதுறீங்களா, இல்லை உங்களுடைய ஸ்டைலே வந்து இந்த மாதிரி இன்ஃபார்மல் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முகுந்த் பத்மநாபன் நம்ம உம்பர்டோ எக்கோ கிட்ட. உம்பர்டோ எக்கோ அதுக்கு சொல்கிறாரு, when I presented my first doctoral dissertation in Italy, one of the professors said, scholars learn a lot of certain subject, then they make a lot of false hypotheses. Then they correct them and at the end they put the conclusion. Doctoral dissertation thesis of PhD. thesis PhDலாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பேப்பர்ஸை வந்து சப்மிட் பண்ணுவாங்க, தீசஸ்லாம் எழுதுவாங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஸ்காலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஹைப்போதசிஸ், அசம்ஷன். நம்ம உம்பர்டோ எக்கோ வந்து இந்த பிஹெச்டிக்காக தீசஸ்லாம் எழுதும் போது அவங்க ப்ரொஃபஸர் வந்து ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அதாவது இவங்க ப்ரொஃபஸர் கிட்ட இவருடைய டாக்டோரியல் ப்ரெசன்டேஷனை போய் கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நிறைய பேர் இந்த பிஹெச்டி படிக்கவங்க என்ன பண்ணுவாங்களா, நிறைய ஃபால்ஸான அசம்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தப்பாக எழுதுவாங்க. பட் அதுக்கடுத்து போக போக அந்த விஷயங்கள்லாம் எக்ஸாமின் பண்ணி அதை வந்து கரெக்ட் செஞ்சுப்பாங்க, அதுக்கடுத்து கன்க்ளூஷன் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. யூ ஆன் த கான்ட்ரரி told the story of your research, even including your trials and errors at the same time. He recognized I was right and I went on to publish my dissertation as a book, which means he appreciated it. இப்போ அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, உம்பர்டோ எக்கோ எழுதிட்டு வந்த அந்த தீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபார்மலாக இருக்கும், பட் இவன் வந்து தப்பு செஞ்சதையும் வந்து அதில் சொல்லியிருக்கான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் என்ன நான் யூஸ் பண்ணேன் எல்லாத்தையும் சொல்கிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது சொல்லிட்டு அதை அப்படியே அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு, ஒரு புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரைட்டிங்கை அப்போவே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இன்சிடென்ட் தான் உம்பர்டோ எக்கோவுக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. இதுதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அவர் ரைட்டிங் வந்து பீப்புளுக்கு பிடிக்குதுன்றதை வந்து அந்த ப்ரொஃபஸர் தான் வந்து ஒரு விதமான நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. அட் தட் பாயிண்ட், அட் த ஏஜ் ஆஃப் 22, I understood scholarly books should be written the way I had done, by telling the story of their research. This is why my essays always have a narrative aspect, and this is why probably I started writing narratives, novels, so late, at the age of 50 more or less. Narrative, descriptive, more or less, almost. இந்த காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உம்பர்டோ எக்கோ எழுதக்கூடிய எல்லா எஸ்ஸேஸ்லையுமே வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் நேச்சரே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ரீசனுக்காக தான் வந்து அவருடைய நாவல்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாக அவருடைய 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எழுதவே ஆரம்பிச்சணும்னு சொல்கிறாரு. I remember that my dear friend Roland Barthes was always frustrated that he was an essayist, not a novelist. He wanted to do creative writing one day or another, but he died before he could do so. Frustrated, disappointed. Essayist, a person who writes essay. Novelist, a person who writes novel. One day or another, someday in future. ஸோ உம்பர்டோ எக்கோ அந்த விஷயத்தை சொல்லிட்டு திரும்ப வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருடைய ஃப்ரெண்ட் ரோலாண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாராம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எஸ்ஏயிஸ்டாக இருக்க பிடிக்கல, எனக்கு வந்து நாவல்ஸ் எழுதணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராம். சில நேரத்தில், அதாவது ஃப்யூச்சரில் வந்து சில நாளில் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். பட் அது எழுதாமலே அவர் இறந்து போயிட்டாராம். I never felt this kind of frustration. I started writing novels by accident. I had nothing to do one day and so I started. Novels probably satisfy my taste for narration. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லாம் அவருக்கு வந்து போகவே மாட்டாராம். அவருக்கு ஒன்று தோணுச்சுன்னா அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் அவர் நாவல்ஸ் எழுந்து கூட வந்து ஆக்சிடெண்ட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தான். அவர் டேஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்து தான் இந்த நரேஷன் அந்த நாவல்ஸில். ஸோ அதனால் அவர் இந்த நாவல்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு முகுந்த். ஓவர் 40 among them a seminal piece of work on semiotics. But ask more people about Umberto Eco and they will say, oh, here's the novelist. Does that bother you? Seminal work, a work that helps more development, innovative or important. Semiotic, study of sign.
முகுந்த் பத்மநாபன் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் 40க்கும் மேற்பட்ட ஒர்க்ஸ் இந்த செமியாட்டிக்ஸில் வந்து செஞ்சுருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி இன்னோவேஷனுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போவுமே பீப்புள் கிட்ட போயிட்டு உம்பர்டோ எக்கோ யாருன்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லோரும் வந்து அவர் வந்து ஒரு நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இந்த இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க, செமியாட்டிக்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. பட் பீப்புளுக்கு நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் அப்படின்றது தான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு முகுந்த் பத்மநாபன் வந்து கேட்குறாரு. உம்பர்டோ எக்கோ, எஸ், because I consider myself a university professor who writes novels on Sunday. It's not a joke. I participate in academic conference and not meetings of pen clubs and writers. I identify myself with the academic community, pen clubs, group of writers. It's just not a joke. It's not a easy work to do. Identify myself. I consider myself. உம்பர்டோ என்ன சொல்கிறாரு, ஆமாங்க கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் அடிக்கடி வந்து இந்த அகாடமிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் செய்வார். அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக தான் வந்து வீக் டேஸ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறாரு. வீக்கெண்ட் ஆர் சண்டேஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாவல்ஸ் எழுதுறாரு அப்படின்றத சொல்கிறாரு. சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு வந்து செமியாட்டிக்ஸ் சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பீப்புளுக்கு வந்து எனக்கு ஒரு ரைட்டராக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமும் படுறாரு. ஈவன் இது வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு ஆக்டர்னு சொல்கிறத விட ஒரு டேரக்டராக இருக்கணும்னு தான் அவர் ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்லுவார். அதை மாதிரி தான். பட் ஓகே, இஃப் மோஸ்ட் பீப்புள் ஹாவ் ரீட் only the novels, laughs and jokes, I know that my writing novels, I reach a large audience. I cannot expect to have 1 million readers with stuff on semiotics. அவரு என்ன சொல்கிறாருன்னா, எல்லா பீப்புளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செமியாட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் இந்த சிம்பிள்ஸை பற்றிலாம் வந்து நம்ம வந்து படிக்க சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. முகுந்த் பத்மநாபனுடைய நெக்ஸ்ட் கொஷின். Which brings me to my next question. The Name of the Rose is a very serious novel. It is a detective yarn at one level, but it also delves into metaphysics, theology, and medieval history. It enjoyed a huge mass audience. Were you puzzled at all by this? Detective yarn, the pot of detective, delves, talks about, and metaphysics, branch of science that studies natural of reality, theology, study of religious belief, middle age of history, puzzled, not able to understand. முகுந்த் பத்மநாபன் வந்து என்ன கேட்குறாருன்னா, இந்த நேம் ஆஃப் த ரோஸ் கிட்டத்தட்ட இது வந்து 10 மில்லியன் காப்பீஸ்க்கு மேலே விற்றுருக்கு. எப்படிங்க யோசிச்சுங்க, உங்களுடைய இந்த நாவலில் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்டிவ்ஸை பற்றி இருக்குது, டிடெக்டிவ் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது, ரிலீஜியஸை பற்றி இருக்குது, ரியாலிட்டிஸை பற்றி பேசுகிறீங்க, மிடிவல் ஏஜ் ஹிஸ்ட்ரிஸை பற்றி பேசுகிறீங்க, இவ்வளோ விஷயங்களை சொல்கிறீங்களே, பீப்புள் கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டாங்களா? எப்படி இப்படி இவ்வளோ கன்ஃபியூஸியாக காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ்லாம் கொடுக்குறீங்க, மக்கள் இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உம்பர்டோ எக்கோ அதுக்கு சொல்கிறாரு, நோ, ஜேர்னலிஸ்ட் ஆர் puzzled and sometimes publishers, and this is because journalists and publishers believes that people like trash and don't like different and difficult reading experience. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட், சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷர்ஸுமே தான். மக்களை வந்து இவங்க இந்த பப்ளிஷர்ஸும் ஜேர்னலிஸ்ட்டும் மக்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக கொடுத்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? பட் அது உண்மை கிடையாது அப்படின்னு உம்பர்டோ எக்கோ சொல்கிறாரு. கன்சிடர் தேர் ஆர் 6 billion people on this planet. The Name of the Rose sold between 10 and 15 million copies. So in a way I reach only a small percentage of readers. But it is exactly these kinds of readers who don't want easy experience. உம்பர்டோ எக்கோ என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிளாக இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் என்னுடைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 மில்லியன் காப்பீஸ் தான் விற்றுருக்கு. இதில் வந்து இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த 6 பில்லியன்றதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியான நம்பர் தான். இந்த மாதிரி இந்த சில பெர்சன்டேஜ் இருக்க மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஆர் அட்லீஸ்ட் டோன்ட் ஆல்வேஸ் வாண்ட் திஸ். I myself at 9 p.m. after dinner watch television and want to see either Miami Vice or Emergency Room. I enjoy it, I need it, but not all days. So இவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா நேரத்துலையும் வந்து இந்த மாதிரி சீரியஸான நாவல்ஸ் வேணும்னு நினைக்க மாட்டாங்க. சில நேரத்தில் இவருமே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 9 o'clock மேலே மியாமி வாய்ஸ், எமர்ஜென்சி ரூம் சொல்லிட்டு கொஞ்சம் காமிக்காக கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கக்கூடிய சீரீஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முகுந்த், could the huge success of the novel have anything to do with the fact that it deals with a period of medieval history? that முகுந்த் பத்மநாபன் கேட்குறாரு, இந்த புக்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இந்த மிடிவல் ஹிஸ்ட்ரிஸை பற்றிலாம் பேசியிருக்கீங்களே அதான் ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு
முகுந்த் பத்மநாபன் வந்து உம்பர்டோ கிட்ட கேட்குறாரு. அதுக்கு உம்பர்டோ எக்கோ, "That's possible, but let me tell you another story. Because I often tell stories like a Chinese wise man. My American publisher said while she loved my book, she didn't expect to sell more than 3,000 copies in a country where nobody has seen a cathedral or studied Latin." Cathedral வந்து a very large church. So I was given an advance for 3,000 copies. But in the end, it sold 2 or 3 million copies in US. A lot of books have been written about their medieval past far before mine. I think the success of the book is a mystery. Nobody can predict it. இவர் என்ன சொல்றாரு, ஒரு ஸ்டோரி சொல்றது ரொம்ப பிடிக்குமா, சைனீஸ் வாய்ஸ் மேன் மாதிரி. இவர் என்ன சொல்றாரு, இவங்க அமெரிக்கன் பப்ளிஷர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த புக்கு இவரோட புக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் புக்கு வேணால் ஒரு 3,000 காப்பீஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு 3,000 காப்பீஸ்க்கு மட்டும் காசு கொடுத்துருக்காங்க. பட் அங்கே கிட்டத்தட்ட அமெரிக்காவில் 3 மில்லியன் காப்பீஸ் விற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எப்படி நடந்ததுன்றது எனக்கு தெரியல. ஸோ மேபி இந்த மெடிவல் பாஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததால ஏன்னு தெரியல. இந்த புக்குடைய சக்ஸஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு மிஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உம்பர்டோ எக்கோ சொல்கிறாரு. I think if I had written the name of the rose 10 years earlier or 10 years later, it wouldn't have been the same. Why it worked at that time is a mystery. இவரோட தன்னடக்கம் இதிலே தெரியுது. உம்பர்டோ எக்கோ என்ன சொல்கிறாருன்னா, த நேம் ஆஃப் த ரோஸ்ன்றது எழுதுனது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியோ பின்னாடியோ நான் எழுதியிருந்தேன்னா இந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்குமான்னு தெரியல. ஸோ அது எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்றது எனக்கு தெரியவே இல்லை, புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உம்பர்டோ எக்கோ சொல்கிறாரு. இதோட இந்த ஸ்டோரியை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா முகுந்த் பத்மநாபன் அவரும் அண்ட் உம்பர்டோ எக்கோ இவங்க 2 பேரும் பேசின இந்த இன்டர்வியூ வந்து பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து இதில் நிறைய நியூ இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுத்துருந்தாங்க. அந்த எம்டி ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறன்ற ஐடியாஸ்லாம் ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு ஐடியா தான். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்றது ரொம்ப கஷ்டம் தான். உங்களுக்கு எதாவது தோணுச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸில் வந்து ஒர்க் பண்ணால் நல்லா